அறிமுகம் தேவையா அப்படின்ற கேள்வி இருக்கும். அவங்க நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு பல முகங்கள் இருக்கு. நீ என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்திருக்கிற, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த முகம் நல்லா இருக்குமா பார்க்கலாம். டாக்டர், அப்புறம் நடிகை, அப்புறம் வந்து சமூக ஆர்வலர். நாங்க சமூக ஆர்வலர்கள் சார். எது சமூக ஆர்வலர்கள்? டாக்டர் ஷர்மிளா அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். அதாவது எந்த வேலைக்கும் போகாம இந்த ஊரை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறதுனால எனக்கு நானே வச்சுக்கிட்ட பட்டம் தான் டாக்டர் ஷர்மிளா. இப்ப உதயநிதி வந்து இன்னைக்கு இருக்கிறாருன்னா அவர் கேண்டிடேட்டா நின்னு அந்த தொகுதியில அந்த மக்களுடைய ஓட்டை வாங்கி பெரும்பான்மையோட ஜெயிச்சுதான் இன்னைக்கு வந்து அவர் எம்எல்ஏவா உட்கார்ந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் விளையாட்டுத்துறை அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புகழ்ச்சி எல்லாம் எனக்கு பிடிக்காது. இட்ஸ் மை டியூட்டி. ஒளிமயமான இந்தியாவே ஏன் மூளைக்குள்ள தான் ஒளிஞ்சு கிடக்குது. விளையாட்டுத்துறை இந்த கடந்த 4.5 வருடங்கள்ல எந்த அளவுக்கு வந்து அவர் முன்னேற்றி இருக்காரு, எந்த விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கறத பாருங்க. நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். அவர் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிறாரு. என்ன சாதனை செஞ்சாரு? பெப்பரப்பே அந்த வடிவேலு பேண்ட்டுக்குள்ள பட்டாவட்டி டவுசருக்குள்ள கையை விட்டு வெளியே காட்டுவார், ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம், உதயநிதி மீது வைக்கக்கூடிய விமர்சனம் வாரிசு அரசியல் அப்படிங்கறத தாண்டி அவர் செஞ்ச விஷயங்கள்ல ஏதாவது குறை உங்களால சொல்ல முடியுதா? சொல்லிராதீயா, இந்தாடா சொல்லிராதீயா, என்னன்னு சொல்லாமே போறா. சொல்லிராதீயா, எதை சொல்லவனான்னு போறா? இல்ல அவர் செஞ்ச சாதனைகளை இவங்க ஏதாவது வந்து குறை சொல்ல முடியுதா? அப்ப எந்த அளவுக்கு மேலோட்டமா நீட் கேன்சல் பண்றேன்னு சொன்னாங்க. நீட் கேன்சல் பண்றேன்னு சொன்னாங்க. இல்ல நான் அதுக்கு தான் வரேன். பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல. என்ன எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. இது ஒண்ணு எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நீங்க சொன்னீங்க உதயநிதி வந்து நல்லா பண்ணாங்க, அதை ஏன் நீங்க அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறீங்க சொல்றீங்க. ஆனா எடுத்த உடனே எப்படி வந்து டெப்டி சிஎம் கொடுத்தாங்க? சீனியர்ஸே இல்லையா? கொடுக்கிற கூலிய மூடிட்டு வாங்கிட்டு போற அடிமை புத்தி நம்ம கிட்ட தான் இருக்குது. டோன்ட் தே டிசர்வ் தட்? இப்போ டைரக்டா ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி வரணும் யார் சொல்றா? சத்தமுடா சத்தமுடா சத்தமுடா. கட்சிக்குள்ள எடுக்கக்கூடிய முடிவு அது கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எடுக்கறாங்க. கட்சி வந்து ஃபேமிலி எழுதி கொடுத்துட்டாங்களா? இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. இப்போ உங்க தொகுதியில ஒரு கேண்டிடேட் வந்து நிக்கறாங்க அப்படினா நம்ம கேஸ்டன் பார்த்து ஓட்டு போடணுமா? என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மறக்காம. ஓட்டரோட மனப்பான்மை மாறினா தானே இது மாறும். இப்போ நீங்க சொல்றீங்க இந்த கட்சியில ஆட்சிக்கு வந்தா ஜாதி ஒழிப்புன்றாங்க. ஆனா கேண்டிடேட்டுக்கு சீட் கொடுக்கறப்ப ஜாதி பார்த்து கொடுக்கறாங்க. ரெண்டு முரணா இருக்கு. மாற்றத்தை நீங்க எங்க தேடுறாங்கன்னா மாட்டு மக்கள் திரையரங்கத்துல தேடுறா, நடிகைங்கிட்ட தேடுறா. அதான் பெரும் கொடுமை. ஏது உதயநிதி ப்ரொடியூஸ் பண்ற படத்துல மக்கள் மத்தியில அந்த உதயநிதி சாரி ஐ அம் சாரி இப்போ வந்து ஜாதி பேரை வந்து குறிப்பிடக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க. உதயநிதி ஸ்டாலின் இப்போ ரீசெண்டாக ஒரு மீட்டிங்கில் பேசும்போது வந்து அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செஞ்சவங்களோட அந்த ஒருங்கிணைப்பாளரோட பேரை வந்து ஜாதி பேரை சொல்லி குறிப்பிட்டு அவர் பேசியிருக்காரு அந்த 20 நிமிஷம். ராஜ் கவுண்டர் அவர்களே, சகோதரர் ராஜ் கவுண்டர் வைத்திருக்கக்கூடிய எனக்கு அளித்த திரு ராஜ் கவுண்டர் அவர்களுக்கு நம்முடைய சகோதரர் ராஜகவுண்டர் மாநாடு இருக்கு. சகோதரர் ராஜகவுண்டர் எடுத்த பல முயற்சிகளை திரு ராஜ் கவுண்டர் அவர்கள் அழைத்திருக்கிறார். திரு ராஜ் கவுண்டர் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சகோதரர் திரு ராஜ் கவுண்டர் அவர்கள் ஒரு சாதி கொடுமை தீண்டாம அதை மாற்றிட பாடுபட்டு வெற்றி கண்ட இயக்கம் தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. ஜாதியை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றோம், அதனுடைய அடையாளங்களை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒழிக்கிறது யார் ஒழிக்கணும்? அரசாங்கம் ஒழிக்கணும். அரசாங்கம் ஒழிக்கிற அரசாங்கமே பேசுறேன். வணக்கம், நான் தனுஷ், சென்னை பல்கலைக்கழகம், நான் திருச்சியில இருந்து வரேன். என்கிட்ட தான் கேக்குறீங்களா? உங்கள்ட்ட தான். ஓகே. அடடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? மது ஒழிப்பு இருக்குல்ல, மதுவிலக்கு பத்தி தான் ஃபர்ஸ்ட் எங்களோட முதல் கையெழுத்து மதுவிலக்கு பத்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க கிட்ட என்ன சொல்லி என்ன சமாளிக்கலாம்? எந்த எலெக்ஷன்ல சொன்னாங்க? 16. எந்த எலெக்ஷன்ல சொன்னாங்க? இல்ல மே இந்த மாநாட்டுல கூட சொன்னாங்க ஐயா ஆனா கடைசில அத கடைசில என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க அத பத்தின பேச்சை எங்களுக்கு வெச்சிருக்கோமா என்னன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க. பசமா போக அழிஞ்சு போக என் கண்ணு முன்னாடியே பைத்தியம் பிடிச்ச தெருவுல பிச்சை தான் எடுக்கணும். வந்து இன்னைக்கு களத்துல இருக்கிறது திமுக. இந்த திமுக சொன்ன கொள்கையை, திமுக சொன்ன வாக்குறுதியை நம்பிதான் நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த திமுக அரசு வாக்களித்தோம். இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே?
இந்த பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படும் சொல்லிச்சு. ஆனா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள திமுக காரங்கள உள்ள போறாங்க. இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துறாங்க. திமுகவோட கூட்டத்துல போலீஸ்க்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கறவங்களுக்கு இதுதான் பதில். ஐயா சொன்னாரு, இப்போ கூட ஸ்டாலினுக்கு ஐயாக்கு ஃபோன் பண்ணா எடுப்பாரு அப்படின்னு சொன்னாரு. போன் எடுத்தா நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா, அதை எம்எல்ஏவாலே சாதிக்க முடியலையா, என்ன சாதிக்க சொல்றானுங்க. அன்னைக்கு சென்ட்ரல்ல அவ்வளோ தூய்மை பணியாளர்கள் வந்து போராடினாங்க. அப்போ ஏன் போயிட்டு குரல் கொடுக்கல? அத்தனை பேருக்கு ஏன் அவர் வந்து ரெஸ்பாண்ட் எதுவுமே பண்ணவே இல்லை? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. 60 பேர் கள்ள சாராயம் குடிச்சு செத்தாங்க. அன்னைக்கு ஏன் போயிட்டு முக ஸ்டாலின் போய் அவங்களுக்கு எதுவுமே ஆதரவு தெரிவிக்கலாம்? அங்க இருக்கிற மக்களுக்கு வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. ஏன் வந்து நீட் ஏன் நீக்கல? ஏன் வந்து மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி பண்ணாங்க, ஏன் பண்ணல? ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு ஃபோன் பண்ணி கேளுங்க. உருப்படியா ஏதாச்சும் பண்ணுங்க. இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சராக நம்முடைய தலைவர் அவர்களும், இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கி இருக்கின்றார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த 4 வருஷத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் பேர் ஆளுங்க இருக்கிற ஏரெல்லாம் தண்ணி நிக்கிறது கிடையாது. இந்த பேர் பொதுமக்கள் இருக்கிற ஏரியால மட்டும் தான் தண்ணி நிக்குது. இங்க வா. ஐயோ யாருக்காரப்பே மட்டமாச்சு போறம்போக்குல விடியாதாச்சு பட்டாச்சானுங்களா. இது எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க இங்க. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம். ஓட்டு கேட்கற வரைக்கும் எங்க ஆதரவு கேட்டாரு. ஓட்டு கேட்டு முடிஞ்சோன்னா அவங்க வீட்டுக்கு மட்டும் அவர் ஆதரவா இருக்காரு. எங்களுக்கு அப்ப யாரு ஆதரவு? இதுக்கப்புறம் அவர் ஆட்சியில உக்காந்துருவாரா? ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்ந்து நினைச்சு சந்தோஷப்படியா. ஒரு வாரமா சாப்பாடு கூட இல்லாம கிடக்கும் சார். வய போன வேதனை இல்ல, மருந்து குடிச்சிட்டு சாக வேண்டியது. இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சராக நம்முடைய தலைவர் அவர்களும். வாய மூடாவும் நல்லா வாயில வந்துரு. உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளிப்பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. தம்பி நீங்க போய் கூப்புல இருங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். நீ போய் கக்கு சொல்றே, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஆனா கக்கு சொல்லப்பா, கூப்பு. தெரியுமாடா, ரெண்டும் ஒண்ணுதானடா, குழப்பறீங்களேடா. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.